வணக்கம் சார். நம்ம வந்து வெள்ளியூர் ஆர்கானிக்ஸ்லேருந்து வந்திருக்கோம் சார். நம்ம ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து வாழைக்காக வந்து இந்த அழுகல் வந்திருந்தப்ப 7வது மாதம் உங்களுக்காக கொடுத்துருந்தோம். இங்கேயே வந்து டேரெக்டாக பார்த்தோம். அப்போ வந்து 100 பாஸ் வந்து 2 லிட்டர் பெர் ஏக்கர் வந்து கொடுக்க சொல்லியிருந்தோம். ஸோ அது கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு கிட்டு வந்து 2 கிட்டு நீங்கள் எடுத்து கொடுத்ததா நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து தாரே வந்துடுச்சு, நல்ல இது வந்திருக்கு. ஸோ உங்களோட இதை சொல்லுங்கள் சார். இப்போ இல்லை, அந்த நீங்கள் வந்திருந்தப்போ சருகுனை வந்து எடுத்துருந்தீங்க. அப்போ தான் நீங்கள் 100 பாஸும் கிட்டும் கொடுத்தீங்க. அதோட சூடோமோனஸ் வெரைட்டியும் கொடுக்க சொல்லியிருந்தீங்க. இப்போ அதெல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் பாருங்க, தாறு நல்லா இருக்குது. 100 பாஸ் கொடுத்து வந்து காய் நல்லா ஷைனிங்காக இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே எல்லாத்தோடது வந்து பூவாழை தாறு இந்த அளவுக்கு நல்லா இருக்குது. எல்லாம் என்னதே நல்லா எல்லாருமே வியாபாரிகளும் வந்து இது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனால பரவாயில்லைங்க எங்களுக்கு. இப்போ இதே வந்து கெமிக்கலில் போய் அதிகமாக செலவாயிருக்கும். நாம் வந்து இதில் ஒரு கிட்டும் 100 பாஸும் கொடுத்ததுல வந்து செலவு கம்மி தான், ஆனால் நல்லா இருக்குது. ஒரு ஏக்கருக்கு எவ்வளோங்க செலவாச்சு? ஒரு ஏக்கருக்கு இப்போ இது வந்து 100 பாஸ் வந்து 2 லிட்டரு, அது வந்து 1000 ரூபா. ஒரு கிட்ட 1000 ரூபா 2000 ரூபா தாங்க ஆச்சு. ஒரு நாட்டு சக்கரை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 செலவு, 2600 செலவாக இருக்குது. ஆனால் மருந்து வந்து ஒரு ஏக்கராக்கு வாங்கினா 4000 5000 வாங்கினா தான் சரியாக இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் கேட்டு நம்ம பார்த்தனால உங்களுக்கு செலவு கம்மியாயிடுச்சு. இதுவே மற்ற தோட்டமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் அதிகமாக அழுகல் இருக்கப்பெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சு சார். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச 2 தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% 4 லிட்டர் ஏக்கருக்கு கொடுத்து அதுக்கப்புறம் கிட்டு 2 வாட்டி கொடுத்து அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எங்களோட இது வந்து இப்போ நம்ம இதெல்லாம் கொடுத்து ஒரு 3 மாதம் கழித்து திருப்பி இந்த அழுகல் வந்துச்சா வரலையான்றதை கேட்கறதுக்கு தான் மெயினாக இங்கே வந்திருக்கோங்க. இல்லை, அது கண்ட்ரோல் ஆச்சு, மறுபடியும் வரல. அதோட நின்றுச்சு, அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ வந்து காய் நல்லா இருக்குது. எப்படிங்க காய் வெயிட் நல்லா இருக்கா? தாரில் வெயிட் நல்லா இருக்குது. இந்த இது வந்து மகசூல் உங்களுக்கு நல்ல மகசூல் வருது. இந்த காட்டுக்கு எவ்வளோ இங்கே செலவு பண்ணியிருப்பீங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா? இல்லை, எதை போட்டது வந்து இப்போ ஒரு 50000 ரூபா செலவாக இருக்குது. ஆனால் வந்து தோராயமாக வந்து வாழை போடுறவங்களாவே 1 லட்ச ரூபா வந்துடுங்களா செலவு? ஆமாம், வந்துடும். செலவு அதிகமாக பண்ணுறப்போ வந்துடும். இது ஓரளவுக்கு கம்மியாக பண்ணுறதும் இருக்குது. நான் வந்து அவ்வளோதான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு 50 to 60000 ரூபா. 60000 ரூபா வந்த பிறகு வந்து காய் சைஸு குறையில, உங்களுக்கு வெயிட்டும் நல்லா வந்து நல்லா இருக்குது. ஆமாம், ஏன்னா வந்து தோராயமா எல்லாம் போட்டீங்கன்னா காய் வெடிக்குது. ஒரு இடத்துலலாம் நம்ம இந்த மாதிரி வெடிக்கல. பயோ பொட்டாசு, இந்த பயோல நீங்கள் 100 பாஸ் வந்து பொட்டாசு தான், அதாவது நல்லா இருக்குது. ஏன்னா வந்து நாங்கள் நிறைய தோட்டத்துக்கு போகிறோம். ஒரு மரத்துக்கு 100 ரூபா கணக்குன்ற மாதிரி ஒரு ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா செலவாகும். நம்ம வந்து ஆர்கானிக்கு கெமிக்கலு எல்லாம் கலந்து கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து 50000 ரூபா 60000 ரூபாய்க்கு செலவுலேயே உங்களுக்கு நல்லபடியாக வந்திருக்கு. இது உங்களோட விவசாயிங்களுக்கே நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் உங்கள் சரபங்கா சைடில். ஆமாங்க, நாங்கள் போய் நாங்கள் ஒரு கூட்டமைப்பு தான் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். 600 விவசாயிகள் வச்சு சரபங்கா விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனம் சொல்லி காடையாம்பட்டியில் நாங்கள் ஒரு 6-7 வருஷமும் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இதில் வந்து படிப்படியாக ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஒரு 100க்கு 10 பேருக்கு ஆர்கானிக் கொடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து ஒரு 30% வந்துருக்குது. அதுவும் இல்லாமல் உங்கள் கூட்டமைப்புலேருந்து கர்நாடகாவிலேருந்துலாம் வந்து மருந்து வாங்கிட்டு போகிறாங்களா இங்கே? இந்த இது தென்னை மரத்துக்கு தான் வாங்குறாங்க. தென்னை மரத்தில் வந்து அந்த மேலே கொடுத்து வண்டுக்கு வந்து மெட்டாரைசியம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அது கர்நாடகா, பெங்களூரு, இந்த பக்கம் வந்து மைசூர் வரைக்கும் வர்றாங்க. மைசூர் வரைக்கும் போயிட்டு இருக்குது. அது பயோ கிட்டு கூட இந்த தரம் அங்கேயும் வாழை கொடுத்துருக்குறோம். நாங்களே கொடுத்துக்கிறோம், வாழை கிட்டு கொடுத்துக்கிறோம். நல்லா இருக்குதுங்க. வாழை வெடிப்புக்கு வந்து கொடுத்துருக்குறோம், நல்லா இருக்குதுன்னு சொல்லி மறுபடியும் வந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது விவசாயிங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னது சார்? நிறைய எஃபிஓஸே உங்களை மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குது. நாங்கள் ஏன்னா நிறைய எக்ஸிபிஷன் போகிறோம், நிறைய எஃபிஓஸ் பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி விரும்புறது என்னதுங்க? நாங்கள் சொல்லி வரும்போது எஃபிஓவில் வந்து விவசாயிகளுக்கு வந்து என்ன வந்து முழுமையாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணனா மகசூல் குறைஞ்சிருங்கிற எண்ணத்தில் வந்து எல்லாருமே போட மாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட்டு தெரியல, உடனடி கெமிக்கல் கொடுத்தா தான் வருதுன்னு. ஆனால் இனி வருங்காலத்தில் என்னன்னா விவசாயிகளுக்கு வந்து ஒரு ட்ரைனிங்காக பண்ணணும். ஒரு மாதத்தில் ஒரு 2 ட்ரைனிங் வந்து விவசாயிகளை வந்து அப்ரோச் பண்ணி ஒரு 2 தோட்டத்துக்கு கொண்டுட்டு போய் ஃபர்ஸ்ட்லேயே இப்போ மஞ்சள் நடவுக்கு முன்னே 1 மாதத்துக்கு முன்னே தொழு உரம் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணும், தயார் பண்ணணுங்கிறத அதை ஒரு ட்ரைனிங்காக பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து என்னென்ன போட்டால் சரியாக வருங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். இயற்கை விவசாயத்துக்கு வந்தால் தான் விவசாய லாபம் அடைய முடியுங்கிறது என்னுடைய நோக்கம்.
அதாவது இப்போ உங்களுக்கு நாங்கள் மருந்து கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் நிறைய வாட்டி இங்கே வந்து உங்களுக்கு வந்து நேரடியாக உங்களுக்கு இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த நோய்க்கு இப்படி கொடுங்க, இதுக்கெல்லாமே நாங்கள் வந்து இது சார்ஜ் இல்லை பண்ணல, சார்ஜ் எல்லாம் எதுவும் பண்ணல. இது வரைக்கும் வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதே இன்னும் கொஞ்சம் விவசாயிகளுக்கு பண்ணீங்களா நம்ம கம்பெனிக்கு நல்லா இருக்கும், விவசாயிகளுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்குங்கிறதான். நிறைய எஃபிஓஸும் இதை வந்து உபயோகப்படுத்திக்கோங்க. நாங்கள் உங்களுக்கு வந்து வேணுங்கிற ஹெல்ப்பை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு நாங்கள் சார்ஜும் பண்ணுறதில்ல. உங்களுக்கு வேணுங்கிற கட்டமைப்பு நாங்கள் பண்ணித்தரோம். இப்போ பாருங்கள், இந்த இது வாழை நோயின்ட்டு ஏதாவது ஒரு கெமிக்கல் கடைக்கெல்லாம் நீங்களாம் போயிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நோய் வந்து கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருந்திருக்கும், ஒரு 30 நாள் 40 நாள் கூட. அதுக்கப்புறமேட்டு கூட திருப்பி வந்திருக்கும். இந்த மகசூலும் அவங்க எடுத்திருப்பாங்களான்ட்டு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ நம்ம இதை பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா செலவுலையே நம்ம முடிச்சிட்டோம். அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே எப்ப ட்ரைகோ கொடுக்கணும், எப்ப உரம் கொடுக்கணும், உரம் கொடுக்கறது கூட நாங்க சொல்லி கொடுத்துருக்கோங்களே, சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது சொல்லி கொடுத்தீங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப எங்க உற்பத்தியாளர் கூட்டமைப்பினுடைய விவசாயிகள வாழைக்கு வந்து கெமிக்கல் மருந்து போட்டு சரியா ஆகல, அடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அங்க வந்தாங்க. ஒவ்வொரு விவசாயம் உள்ள நுழையறதுக்கு இயற்கைக்கு மாறதுக்கு நிறைய நாள் ஆகுது. ஆனா மாறிட்டே நல்லா இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து குறிப்பாக சொல்ல போனால் ஒரு நல்லவன் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுதுங்க. அவங்க டெஸ்ட் பண்ணியா இவன் நல்லவனான்னு. ஆனால் சரியில்லைங்கிறது ஒரே நாளில் சொல்லலாம். அது மாதிரி தான் இது. ஒரு நல்ல பொருளை உள்ள சேர்க்கறதுக்கு வந்து நிறைய நாள் ஆகும். ஆனால் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்குது. நாங்களாம் வந்து இது வந்து பாருங்க, தொழு ஒரு உரம் போட்டு எல்லாமே புண்ணாக்குங்க நிறையா கொடுத்து நம்ம ஆர்கானிக் கொடுக்கும்போது நிறைய நல்லா இருக்குது. புண்ணாக்கு நிறைய, ஏன்னா இப்போ ஆர்கானிக்னு உள்ள வளரும் போது புண்ணாக்கு ஐட்டம் நிறைய தேவைப்படுது. விவசாயிங்க அதுக்கு வரணும். ஃபர்ஸ்ட் காலத்தில் கொஞ்சம் கிலோ வரமும் ரேட் அதிகங்க. இன்னைக்கு போய் கேட்டால் 2000 ரூபா மூட்டை. அப்புறம் 5 மூட்டை எடுத்தால் 10,000 வருது. அவ்வளோ செலவு வராது. அதாவது உங்களுக்கு வர செலவுகளும் பாதியா குறைஞ்சிரும். மெயினா வந்து உங்களுக்கு நோய்கள், நோய்கள் இதெல்லாமே உங்களுக்கு வந்து நாங்க வந்து தடுத்து கொடுத்துறோம். நல்ல சைஸ், காய் சைஸ் வர்றது, ஈல்டு எடுக்கிறது. அதாவது வந்து நம்ம வந்து நீங்க எந்த ஒரு அக்ரோ கம்பெனிஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னாவே கணக்கு என்னன்னா சார், ஒரு வாழைக்கு 100 ரூபா கணக்கு. அதுபடி நாங்கள் உங்களுக்கு ஷெட்யூல் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த வேலை இது பண்ணுங்க, இந்த உரத்தை இதுக்கு இந்த டைம்ல கொடுங்க, அந்த மாதிரி. ஆனாலும் நீங்க வந்து 60 ரூபா செலவு பண்ணி அதே மகசூலை எடுத்திருக்கீங்க. இப்போ வந்து நீங்க இது வந்து கெமிக்கல்லாம் நான் போடவில்லை. இந்த வாழைக்கு பாத்தீங்கன்னா எருவு தான். இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து 4 டிராக்டர் எருவு கொட்டியிருந்தேன். ஓகேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பயோசூப்பர்னு சொன்னீங்கன்னா நம்ம கரும்பு ஆலை, இந்த கோது மக்க வச்ச கோது, அது வந்து ஒரு 10 மூட்டைனா 500 கிலோ இதுதான் கொடுத்துருந்தேன். இது இல்லாத வேப்ப புண்ணாக்கு, கொட்டமுத்து புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு, இதை தான் கலந்து இதுக்கு 2 தரம் வச்சுட்டோம். வேப்ப புண்ணாக்கு தான் அதிகமாக கொடுக்கும். இது இல்லாமல் லிக்விடா பார்த்தீங்கன்னா நம்ம 100% பயோ பொட்டாஸ் தான், அதான் நிறைய கொடுத்தோம். சூடோமோனாஸ் 2 தரம் கொடுத்தோம். பயோ கிட்டு 2 தரம் கொடுத்துருக்காரு. இதுதான் ட்ரிப்பிள் கொடுத்தேன் இந்த மாதிரி. அதனால தான் பாருங்க நல்லா கருகருன்னு இருக்குது. இதுக்கு இன்னும் மருந்தே அடிக்கல, ஒரு ஸ்ப்ரே கூட இதெல்லாம் கொடுக்கலாம். அதாவது நம்ம வந்து ஆர்கானிக்கா பண்றவங்க வந்து இந்த ஆர்கானிக் உரங்கள், ஏதாவது வந்து கொட்டமுத்து புண்ணாக்கு, இந்த உரங்கள் கொடுத்தாவே போதுன்றது வந்து சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது, ஏன்னா இந்த கிட்டு இதெல்லாம் வந்து அதுக்கு மேல தேவையில்லாத செலவுன்ற மாதிரி நிறைய பேரோட கண்ணோட்டத்துல வரும். 0 பட்ஜெட் இதுன்னு சொல்லிடலாம். ஸோ அவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது என்னதுங்க? இல்ல 0 பட்ஜெட்னு சொன்னா நீங்க புண்ணாக்கு நிறைய கொடுத்தாவே போதும். இல்ல புண்ணாக்கு நிறைய கொடுத்தா புண்ணாக்கு வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு தான் நம்ம பயோகட்டு கொடுக்குறோம். அந்த உயிர் வாழறதுக்கு புண்ணாக்கு வந்து ஒரு சத்தா இருக்கும். இந்த நுண்ணுயிர் கொடுக்கும்போது அதை எடுத்து சாப்பிட்டு இது அதிகமான டெவலப்மெண்ட் நிறைய வந்து நுண்ணுயிர் இருந்துச்சுன்னா கெட்ட நுண்ணுயிர், அதில் உள்ள பாக்டீரியாக்களை வந்து அதை சாப்பிட்டு அதை அழிக்கிறது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எல்லை பாதுகாப்பு படை வீரர்னு சொல்லி இப்போ நம்ம எதுக்கு இந்தியாவுக்கு எடுக்கிறோம், அடுத்த நாட்டுக்காரன் உள்ள வராததுக்கு தான் நம்ம வீரர் அதிகப்படுத்துறோம். அதே மாதிரி தான் நல்ல நுண்ணுயிரில் அதிகப்படுத்தும் போது வெளியில இருந்து வரதை சாப்பிட்றோம். ஆனால் வெளியில கெட்ட பூச்சி இல்லாதெல்லாம் இருக்கவே இருக்காது, மண்ணில் இருக்கும். இதுக்கு நல்லவங்கள அதிகமா நாம் டெவலப்மெண்ட் பண்றோம். கெமிக்கல் போடும்போது நல்லவனும் செத்து போயிடுறான், அப்ப அது அதிகமாகுது. இப்போ நம்ம கெமிக்கல் இல்லாத போகும்போது என்னன்னா நல்ல நுண்ணுயிர்கள் அதிகமான டெவலப்மெண்ட் கொண்டு வரும்போது கெட்ட பாக்டீரியா இருக்கிறத அழிக்குது, அப்ப பயிருக்கு நல்லா இருக்குது. இதுதான் இந்த கான்செப்ட் தான். இப்போ எங்கள் கான்செப்ட் என்னன்னா, ஏன் நம்ம கெமிக்கல் போடக்கூடாது, ஏன் நம்ம பயோவுக்கு மாறணும்னு சொன்னால் நல்ல நுண்ணுயிர்கள் அதிகமாக வளர்த்தணும் காட்டில். அது வளர்த்துறதுக்கு தான், அதுக்கு சாப்பிட்றதுக்கு தான் அந்த புண்ணாக்கு ஐட்டம்.
புண்ணாக்கு நிறைய கடலை புண்ணாக்கு கொட்டமுத்து புண்ணாக்கெல்லாம் கொடுத்தோம்னா அது வந்து மண்ணில் வந்து நிறைய சத்து எடுத்துக்கும் போது நல்ல நுண்ணுயிரும் அதை சாப்பிட்டு அது டெவலப்மெண்ட் அதிகமாகும் போது பயிர் நல்லா வருது. இன்னொரு கேள்வி கேட்கணுங்கய்யா, இப்ப வந்து நீங்க ட்ரிப் எல்லாம் போடுறீங்க, இப்ப உங்களுக்கு வந்து மழை பெஞ்சிச்சுன்னா இந்த காட்டுல எவ்வளவு நாளைக்கு ஈரம் தங்குது? ட்ரிப்பு போடும்போது மண் வந்து லூஸாகவே இருக்கும். காடை ஃபஸ்ட்டு உழவு ஓட்டி ட்ரிப்பு போட்டு வச்சிட்டோம்னா மண் லூஸாகவே இருக்கும். மண் வந்து கீழே அமுங்காது. தண்ணி விட்டோம்னா மண் கீழே வந்து அமுங்கிரும், கட்டி மண் இரிக்கும். இது வந்து லூஸாகவே இருக்கிறதுனால ஈரம் நல்லா தாங்குதுங்க. மழை பெஞ்சாலும் நம்ம ஒரு 10 நாள் கழிச்சு தண்ணி வரும், இல்லை கொஞ்சம் நேரம் தான் தண்ணி வரும். ஏன்னா வந்து கெமிக்கல் விவசாயங்கள் பண்றவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு ஒருக்கா 2 நாளைக்கு ஒருக்கா கொடுத்துமே ஈரம் வந்து இருக்க மாட்டேங்குது. ஆர்கானிக்கா பண்றப்ப உங்க நில தொட்டியாட்டம் ஆயிடும், நிறைய தண்ணியில பிடிச்சு வைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நான் இந்த கேள்வி கேட்டேன். அதுதான் மண்ணு லூஸா இருக்கு, மண் வந்து அது வந்து இறுகி போயிருது. அப்போ வந்து என்னன்னா சீக்கிரமா ஆவி ஆயிருது. அப்ப நீங்க வந்து 15 நாளைக்கு ஒருக்கா தான் ட்ரிப்லயே தண்ணி கொடுக்குறீங்க. அதுவும் வந்து மழை பெஞ்சிருச்சுன்னா அந்த ட்ரிப் தண்ணி கூட தேவையில்லை. காய்ச்சல் வந்து 10 நாளைக்கு ஒருத்தர் 8 நாளைக்கு ஒருத்தர், ஒவ்வொரு கிராப்பை பொறுத்து தான். இது விவசாயிங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இது ட்ரிப்ல இருந்து எடுக்கிற தண்ணி இருக்குதுங்களா சார், இந்த இதில் வந்து நம்ம போர்ல இருந்து தான் எடுக்கிறோம். அதில் பயங்கர உப்புத்தன்மையான தண்ணி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸி வந்து 1க்கு மேலே இருக்கு. ஸோ அப்போ அந்த தண்ணியை நிறைய வந்து அவங்க காட்டில் விடும் போது அவங்க மண்ணில் உப்பு படியுது. இப்போ மண்ணே வந்து நம்ம ஆர்கானிக்காக பண்ணும் போது மழை தண்ணியை நிறைய பிடிக்க வைக்கும் போது உங்களோட மண் வந்து வளமாக மாற ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாமல் உப்பு படிகிறத நம்ம தடுக்க ஆரம்பிக்கிறோம், கிரவுண்ட் வாட்டரையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு இந்த 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 இம்ப்ரூவ் ஆகிறது பார்த்தா? அதாங்க நாங்கள் வந்து எங்கள் கூட்டமைப்பு 2017 ஆரம்பித்து ஃபஸ்ட்டு நாங்களாம் அதுக்கப்புறம் எங்கள் ஏரியாவுக்கு கெமிக்கல் தான் இருந்தது. 17 இருந்துட்டு எங்க விவசாயிகளை சேர்ந்து நாமளும் ஒரு இன்புட் கடை வைக்கணும். இன்புட்னா பயோ இன்புட் தான் வைக்கணும். அந்த பயோ எங்கெங்க இருக்குதெல்லாம் தேடணும். அப்போ எது மாதிரில ஒரு விவசாயி இப்போ நான் போட்டு இந்த வருஷம் நல்லா இருக்கிறனா தான் அடுத்த வருஷம் அதையே நான் அடுத்த விவசாயி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். போன வருஷம் பயோ கிட்ட உங்ககிட்ட வாங்கணும், நீங்க கொடுத்தீங்க, கொண்டு வந்து ட்ரையல் பண்ணி கொடுத்தீங்க, நல்லா இருக்குதா இல்லைன்னு கேட்டீங்க, இப்போ நல்லா இருக்குது. இதை அடுத்த வருஷம் எல்லா விவசாயிகளுக்கும் நாங்கள் டெவலப்மெண்ட் பண்ணுவோம். இது இப்படி தான் ஒவ்வொரு இது கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் இன்னொரு விஷயம் நாங்கள் எங்கள் கம்பெனியை பற்றி கேட்கணும். இப்போ நாங்கள் ஒரு பொருளை வந்து இந்த இதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ட்ரையல் கொடுப்போம் இல்லையா? ஆமாம், ட்ரையல் கொடுக்குறோம். ட்ரையல் கொடுத்து அது சக்ஸஸ் ஆனாதான் நம்ம வந்து ஃபார்மருக்கே கொடுக்க ஆரம்பிக்கிறோம். நீங்க எங்களுக்கு ஒரு விவசாயி எங்க கூட்டமைப்புல ஒரு விவசாயி கொடுத்து அவர் சக்சஸ் பண்ணி அவர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்த விவசாயிகளுக்கு நாங்களே ரெக்கமெண்ட் பண்றோம். அது வரைக்கும் நாங்களும் பண்றது இல்லை. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. இந்த இது வந்து இந்த தகவலை பார்த்து நிறைய எஃபிஓஸ் நிறைய வந்து அவங்களோட கூட்டமைப்புல இருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் அட்வைஸ் பண்றது. அப்பதான் வந்து இந்த நாடு வளமாகும், நல்ல ஒரு பூமியா மாறும். ஓகேங்க, நன்றிங்க.